பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இந்த வார ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம காந்திமதியோட பிறந்த நாளுக்கு ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணுங்கிறது தான் நம்ம காந்திமதியோட ஆசை. கடைசி ஆசையாக அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லி நம்ம சக்திவேல் ஒரே பிடிவாதமாக நின்றுக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் முத்துவேல் மனசு வச்சு சரியாத்தா உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் தம்பிக்கிட்ட பேசிக்கிறேன், அவங்க வந்தால் அவங்க வந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாண்டியனும் என்ன பண்ணிடுறாரு, சரி கோமதி நம்ம உங்கள் அம்மாவோட பர்த்டேவுக்கு எல்லாருமே போயிட்டு வரலாம், குடும்பமாக போய் அவங்களோட ஆசையை நம்ம நிறைவேற்றி வச்சுட்டு வரலாம், அதே மாதிரி உங்கள் அம்மாவோட பேரில் ஒரு அன்னதானமும் கொடுத்துடலாம் கோயிலில் அப்படின்னு சொல்லி கோமதிகிட்ட சொல்லுவோமே கோமதிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. இந்த சந்தோஷத்தில் எல்லா குடும்பமும் பிறந்தநாளைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே கோயிலுக்கு வந்துடுறாங்க. நம்ம சக்திவேலு ஒரு பக்கம் அவங்க அண்ணன் முத்துவேலோட ஃபோட்டோ எல்லாம் போட்டு பேனர் வச்சுருக்காங்க. இங்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டார், நம்ம கதிர் நம்ம அவங்க கோமதி ஃபோட்டோவையும் பாண்டியன் ஃபோட்டோ அவங்க அப்பத்தா ஃபோட்டோ எல்லாத்தையுமே போட்டு அவங்களும் ஒரு சைடு பேனர் வச்சுட்டாங்க. இதெல்லாம் பார்க்க நம்ம காந்திமதிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்தில் முத்துவேல்கிட்ட சொல்கிறாங்க, பாண்டியன் குடும்பமும் வரட்டும், வந்துட்டாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் எதுவும் வம்பளுத்துறாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம முத்துவேல்கிட்ட சொல்லுவோமே, இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம சக்திவேல் இவங்க முன்னாடி நம்ம தான் நல்லா கெத்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 5 பவுன் செயினை எடுத்து நம்ம காந்திமதி கிட்ட கொடுக்குறாரு. அதே மாதிரி நம்ம கோமதி என்ன பண்ணுறாங்க, வளையல் வாங்கி அவங்க அம்மா கையில் போட்டு விட்றாங்க. நம்ம காந்திமதியோட ஆசை என்னென்னா, நானும் தாத்தாவும் ஒன்று சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம குமார்கிட்ட சொல்லியிருப்பாங்க. சொல்லவுமே அந்த ஆசையை எப்படியோ கதிர்காதுக்கு விழுகவுமேனு கதிர் என்ன பண்ணிட்டாரு, அவங்க தாத்தா ஃபோட்டோவையும் 2 பேர்த்து பாட்டி ஃபோட்டோவையும் ஒன்றா ஃப்ரேம் போட்டு கொடுக்கவுமே காந்திமதிக்கு அதை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாயிருது. சந்தோஷத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த 2 குடும்பத்தையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்து தரீங்களா அப்படிங்குமே அதையும் கதிர் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறாரு. நீ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வார எபிசோடில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.